ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது கூடவே சேர்ந்து வாட்சர்ஸும் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 3 hour இல்லை ஒரு 1 வீக் நீங்கள் இதில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா போதும். மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். 2000 5000 கூட கம்ப்ளீட் பண்ணலாம். 5K வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி என்னடா சொல்ல போகிறோன்னா வச்சுக்கோங்களேன், வெப்சைட் தான். சரிங்களா? இந்த வெப்சைட் யாருமே இன்ன வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்ன வரைக்கும் எந்த சேனலுமே சொன்னதில்லை. பெரிய பெரிய யூடியூப் சேனலில் கூட சொன்னதில்லை. நம்ம சேனல் தான் சொல்ல போகிறோம். அதுக்கே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வேணாலும் பெய்டு ப்ரொமோஷன் வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் 430 மணி நேரம் வாட்சர்ஸ் நான் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 48 மணி நேரத்தில் 305 மணி நேரம் வாட்சர்ஸு குறையவே இல்லை. சரிங்களா? இதுவும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். அதில் என் சேனல் இல்லை, வேறு ஒருத்தர் சேனல். அவர் சேனல் ஸ்டார்டிங் இப்படி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 177 சப்ஸ்கிரைபர் 8 வாட்சர்ஸ் இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4246 வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 979 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அதாவது இது எப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணணுன்னா பெய்டு தான். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சர்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 10 days நான் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். பெய்டு ப்ரொமோஷன் இருக்குது. ஏதாச்சும் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவில் எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்சனலாக பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள்கிட்ட கூகுள் இருக்கும் இல்லையா? கூகுள் போய்க்கோங்க. கூகுளுக்கு போய்ட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். என்னென்னா வச்சுக்கோங்களேன், என்ன டைப் பண்ணணும்? பாண்டா லைக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? PANDA பாண்டா லைக்ஸ் LIKES. இங்கே பாருங்கள், நான் போட்டோடனே முன்னாடியே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பாண்டா லைக்ஸ்ன்னு மட்டும் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும் பாண்டா லைக்ஸ் ஃப்ரீ யூடியூப் வியூஸ் அண்டு சப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மூலயமா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வாட்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே என்ன சொல்கிறாங்க, ஆப் இருக்குது. நீங்கள் பாண்டா லைக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் போட்டாலே வரும் ஆப்பு. சரிங்களா? ஆப் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆப் சொன்னால் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். பாண்டா லைக்ஸ்னு ஆப் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்பிக்கை இல்லையா? ப்ளே ஸ்டோரில் போய் போடுங்க, வரும். இப்போ ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். பாண்டா லைக்ஸ்னு இருக்கும். ஃப்ரீ யூடியூப் வியூஸ் அண்டா அட்ரட்டு என்னடா எடுத்தோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாடி எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே கீழே வெப்சைடு சப்போர்ட்டு ரிப்போர்ட் அப்யூஸ்ன்னு இருக்கும். இதில் வெப்சைட்னு இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாண்டா லைக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது என்னடா லாங்குவேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து இங்கிலீஷில் இல்லை, இது வந்து வேறு ஏதோ லாங்குவேஜ். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மேலே 3 டாட் இருக்கு இல்லையா? 3 கோடாக இழுத்துருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லாங்குவேஜ்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கிலீஷில் இல்லை, வேறு எதுலேயும் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் வச்சிரும். இங்கிலீஷில் வச்சாச்சு. இப்போ வந்துச்சு பாருங்கள், ப்ரொமோட் யுவர் சைட்ஸ் அண்ட் சோஷியல் நெட்வொர்க் வித் யூஸ் அவர் எக்ஸ்சேஞ்ச் ஹெல்ப் டு எனி மோர் சோஷியல் அப்படின்னு நிறையா இருக்கும். படித்து போனால் வீடியோ லென்த் ஆகிடும். நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்குவாங்க. இப்போ அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறோம். சின்னடா சைன் அப் நவ் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது, அதுவா அப்படின்னு கேட்குறீங்க. ஒய் சூஸ் யூஸ் பாண்டா லைக்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மையாலுமே ஏறுது. சரிங்களா? நான் ட்ரை பண்ணேன், ஏறுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஏறும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேமு, இமெயில், ரிப்பீட் இமெயில், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்ட், ஜென்ரல், கண்ட்ரி வந்துடும். சரிங்களா? இப்போ யூசர் நேம் வந்து நம்ம சேனல் நேமு யூஸ்மின்னு வந்துடுச்சு. நான் ஏற்கனவே டைப் பண்ணால் அதனால் எனக்கு முன்னாடியே காட்டுச்சு. அடுத்து இமெயிலை கொடுத்துங்க, பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க, என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க, பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும், நம்பர்லேயும் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ்லேயும் இருக்கணும், சிம்பிளும் இதை யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த 4 இது இருந்தால் தான் பாஸ்வேர்ட் செட் ஆகும். சரிங்களா? அப்புறம் ஜென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மேன் தான், நீங்கள் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரி இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது சர்ச் பண்ணுறேன், எங்கடா ஐயில் பார்த்தா தெரியும். இங்கே இருக்குது, இந்தியா கொடுத்துட்டு இப்போ நான் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்னோடய இமெயில் ஐடி போட்டேன், பாஸ்வேர்ட் போட்டேன். மறந்துடாதீங்க, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் ஒன்று இருக்கணும்,
கேப்ஸ் லெட்டரில் ஒன்று இருக்கணும், ஸ்மால் லெட்டரில் ஒன்று இருக்கணும், சிம்பிள் கொஸ்டின் மார்க் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் பாஸ்வேர்ட் செட் ஆகும். இப்போ ஜென்ரல் போட்டாச்சு, கண்ட்ரி போட்டாச்சு, கீழே எக்ஸ்பர்ட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே சக்ஸஸ், யூ நீட் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் நவ் அப்படின்னு வந்துருச்சா? இங்கே கீழே சேவ் கேட்க அது உங்களுக்கு என்னமோ கொடுத்துருங்க. இப்போது மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின் காட்டுதில்ல, அந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாகின் பண்ண போகிறோம். அங்கே யூசர் நேம் நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ நான் என்னோடய யூசர் நேம் யூஸ் மீன் போட்டேன் இல்லையா, எங்கப்பா யூஸ் மீன் வந்துடுச்சு, ஸ்பேஸ் விடாமல் போட்டேன், இல்லை மெயில் ஐடி போட்டதாலும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை பண்ணோன்னே உங்களுக்கு மேலே வந்து பாண்டா லைக்ஸ் இன்ஸ்டாச்சு அப்படின்னு பாண்டா லைக்ஸ்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாஸ்வேர்டு, நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே போடுங்க. இப்போ என்னோடய யூசர் நேமும் போட்டேன், பாஸ்வேர்டும் போட்டேன். இப்போது லாகின் கிளிக் பண்ணுறேன். யூ நீட் டு கன்ஃபார்ம் யுவர் மெயில் அப்படின்னு காட்டுது. அப்போனா மெயில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணல இன்னும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் மேலே வந்திருக்கும். நீங்கள் ஒரு டைம் லாகின் பண்ணோடனே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டு. கிளிக் யுவர் லிங்க் ஆக்டிவேட். இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணுற மாட்டுக்கு. சாரி ஃப்ரெண்ட், இமெயில் அட்ரஸ் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட். பார்த்தீங்களா எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு? அதனால தான் சொல்கிறேன், இது கன்ஃபார்மாக ஏறுது. நான் ட்ரை பண்ணேன். சரிங்களா? இப்போது வந்து திரும்பி லாகின் கொடுக்குறோம். அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ லாகின் கிளிக் பண்ணிடலாம். லாகின் கிளிக் பண்ணோடனே லோட் ஆகுது. சரிங்களா? லோட் ஆகக்குள்ளே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட் பேஜ் மை அக்கௌண்ட்டு லாக் அவுட்டு அப்படின்னு இருக்குது. இதில் காயின்ஸ் செட் தான் போடணும். காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, அக்கௌண்ட் பேலன்ஸ் 0.10, மெம்பர்ஷிப் ஃப்ரீ, லெவல் 1லேருந்து 20, லெவல் 20 வரைக்கும் இருக்குது. டெய்லி போனஸ் வேறு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆட் ஃபவுண்ட்ஸு, ரெட்டு, ப்ளே அண்ட் என் காயின்ஸு, ப்ளே பண்ணி கூட என் பண்ணிக்கலாம். ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் நான் இதை வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன். இதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏன் காயின்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இல்லை கீழே வந்து யூடியூப்பு, ட்விட்டரு, இந்த மாதிரி பாண்டா அப்படின்னு நிறையா இருக்கும். அதை கிளிக் பண்ணால் கூட வீடியோ கூட அதை பார்த்தாலும் காயின்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 ஆக்டிவ் யூசர்ஸ் டுடே அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க இல்லையா. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி வந்தேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் 2 நாளாக யூஸ் பண்ணல, அதனால் வந்து இதில் நான் வரல. நீங்கள் இதில் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களது இது வரும். சரிங்களா? இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அவங்க வீடியோ போட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்க்காதீங்க, நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். சரிங்களா? வாட் டூ யூ வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச், இதில் தான். இப்போ இதில் வந்து எனக்கு யூடியூப்பில் வேணும்டா அப்படின்னா இங்கே கீழே யூடியூப் லோகோ 3 இருப்பாங்க. யூடியூப் லைக்கு, யூடியூப் வியூஸு, இங்கே வெறும் யூடியூப்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸு. இப்போ நான் வந்து யூடியூப்னு கிளிக் பண்ணுறேன். அந்த லோகோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே என்னடா வந்ததே வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தள்ளிகிட்டே போகலாம். இப்போ பார்த்துங்க, காயின்ஸ் நம்மள்ட்ட 20 இருக்குது, லெவல் 1 இருக்கும். டெய்லி போனால் நம்ம இப்போ தான் இது வந்து ராகில் பண்ணனால வரல இன்னும். சரிங்களா? இப்போ நம்ம தள்ளிகிட்டே போகிறோம். பாருங்கள், முன்ன என்ன இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இப்படி வந்துருச்சு. ரிவார்டு 150, 149, 94, 94 ரிவார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இங்கே 90 இருக்கிறதுக்கு அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. இப்போ இங்கே 19 இருக்கு இல்லையா, அந்த இடத்த வாட்ச் வீடியோ அப்படின்னு பக்கத்தில் அப்புறம் ஸ்கிப்பு அப்படி காட்டுது இல்லையா, நான் வந்து இப்போது வாட்ச் வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே திரும்பி அதே மாதிரி தான் வருது. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா யூடியூப்லேயே ப்ளே ஆகும். சரிங்களா? இப்போ நான் அதை சவுண்ட் அடக்கி வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கீழே வந்து செகண்ட் ப்ளே ஆகுது, 5 செகண்ட் வந்துருச்சு. இதுமாதிரி 40 செகண்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு 94 காயின்ஸ் கிடைக்கும். சரிங்களா? 40 செகண்ட் பார்த்தாலே போதும். 94 காயின்ஸ் வச்சு என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன். அந்த 40 செகண்ட் நான் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்களா? அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் 40 செகண்ட் பார்த்துட்டேன். அவங்க 40 செகண்ட் பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க, கிளிக் டு வாட்ச் அனதர் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது வாட்ச் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே மேலே அதுக்கு பாருங்கள், வாட்ச் திஸ் வீடியோ அட்லீஸ்ட் 40 செகண்ட், ரீஃப்ரெஷ் தி பேஜ், கிளிக் தி காயின் ஆடட் யூ. அப்படின்னா இப்போ நம்மளை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். இப்போ இங்கே வந்து 20 காயின் வந்துருச்சு, இடத்துல 114 காயின் வந்துருச்சு. சரிடா 114 காயின் வந்துருச்சு, இப்போ நான் அதை வச்சு என்ன மணி ஆட்டுறதா அப்படின்னு கேட்பீங்க சில பேர். ஏன்னா அசிங்கமாக இப்போலாம் பேசிகிட்டு இருக்காங்க கமெண்டில், அதனால தான் நானும் அப்படி பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லதுக்கு காலம் இல்லைம்பாங்க இல்லையா, அது அப்படி தான் நாட்டுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி போனஸ் வந்து நாளைக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 காயின்ஸ் வரை எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த காயின் வச்சு என்ன பண்ண போகிறதுன்னு வாங்க சொல்லித்தரேன். சரிங்களா? அதுக்கும் முன்னாடி ஒன்று இதில் இப்படி காயின்ஸ் கெயின் பண்ணோமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்னால் 90 செகண்டு 150 செகண்ட்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு பந்தமா போட்டோமா, காயின் வந்துச்சா முடித்தோமா அப்படின்னு தான் இருக்கணும்.
இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது காயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு வழி இருக்குது. டக்குன்னு காயின் கெயின் பண்ணலாம். இப்போது இப்படி மேலே எடுத்தோன்னே இப்படி இருக்குமா, தள்ளிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏன் காயின்ஸ் அப்படின்னு போட்டு இந்தாண்ட யூடியூப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 இது வரும். அதில் வாட்ச் பண்ணால் இப்போ 90 செகண்டு 150 செகண்ட் அப்படின்னு வாட்ச் பண்ணணும். அங்கே சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைப்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே போங்க. இப்போ பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைபுக்கு 250 காயின். சரிங்களா? இப்போ நான் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் யூஆர் அண்ட் ஆஃப்டர் க்ளோஸ் தி விண்டோ. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? திரும்பி இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. அதே தான் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைபு. அப்படியே அசல்ட்டாக ஒரு கிளிக்குக்கும் அப்படியே மேலே அங்கே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அப்படியே இந்தாண்ட ஒரு சப்ஸ்கிரைபு. இது டேரெக்டாக நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் ஆகிடும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபு இப்படிலாம் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே எப்போ நம்மளுக்கு இந்த காயின்ஸ்லாம் சப்ஸ்கிரைப்க்கான காயின்ஸ் மட்டும் எப்போ நம்மளுக்கு கிடைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே கிளிக் பண்ண உடனே அப்படி தான் சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் யூசர்ஸ் அண்ட் ஆஃப்டர் தட் க்ளோஸ் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதான் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அது மாதிரி வருமா சப்ஸ்கிரைப் இது கிளிக் பண்ண உடனே. சரிங்களா? உடனே வராது. ஆனால் ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம், காயின்ஸ் நம்மளுக்கு ஏறாது பாருங்கள். நீங்கள் வேணா 144 தான் இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. 114 தான் இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 500 காயினாட்டம் எப்படி ஏறிடும். ஏன்னா இங்கே ஒரு 250 800 காயினாட்டம் ஏறிடும். ஏன்னா இப்போ நான் 4 சேனல் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் இது மாதிரின்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதோட இதை கிளிக் பண்ணி அப்படியே இந்த லைக்ஸு வாட்சின் மேலே இருக்கு இல்லையா, அதுவே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ லைக்ஸ் வந்து யூடியூப் யூசர் நேம் சப்மிட் வந்து யூ ஹேவ் அட்டாச் டு யூடியூப் ப்ரொஃபைல் ஆர்டர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைக்ஸ் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு லைக்ஸ் தேவையில்லை, நான் வளரேன்னு நினைக்கிறேன். சரி போதும், இருக்கிற காயின் வச்சு எப்படி நம்ம வந்து கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஆடு பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஆடு பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ வந்து 40 செகண்ட் மேலே இருக்கணும். சரிங்களா? அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மோர் ப்ளீஸ் ஹைடு. நான் நிறையா நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்தோன்னா நம்ம சேனலில் ஹைடு பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸை. இதில் போட்ட உடனே, போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியல, போட்ட உடனே ஹைடு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் வித் 1K மோர் ப்ளீஸ் ஹைடு சப்ஸ்கிரைபர்ஸ் பிஃபோர் ஆட். நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை ஹைடு பண்ணி வச்சுக்கோங்க. அவர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைடு பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. வீடியோ வந்து லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40 செகண்ட் இருக்கணும். சரிங்களா? இப்போ டைப்ஸ்னு கொடுத்தாச்சு. இங்கே கீழே இதை கிளிக் பண்ணுறோம். பின்ட்ரெஸ்ட் வேணுமா, ட்விட்டருக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். யூடியூப் ஏதோ அவங்க லாங்குவேஜில் போட்டுருக்காங்க. நம்மளுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். ஸோ யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். லோட் ஆகுது. ஐடி சேனல் கேட்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் லிங்க் சப்மிட் பண்ணணும். இந்த இடத்த சேனல் லிங்க் எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ யூடியூப் போய்க்கலாம். இப்போது யூடியூப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். யூடியூப் கிளிக் பண்ணோன்னே என் சேனல் லோகோ அங்கே இருக்கும். அது வேணா யூஸ் மீன் சர்ச் பண்ணுறேன். உங்கள் சேனல் சர்ச் பண்ணி வரலைன்னா கஸ்டமர் வாங்கின அர்த்தம். கஸ்டமர் எப்படி வாங்க நம்ம வீடியோ போட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சேனல் லிங்க் எடுக்கிறோம். ஷேரு காப்பி லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறந்துடாதீங்க, இந்த ஆடு பேஜ் கொடுக்கணும். நம்ம காயின் சேர்த்தோன்னே இந்த ஆடு பேஜ் தான் கொடுக்கணும். கொடுத்தோன்னே இப்படி இருக்கும். சரிங்களா? 40 செகண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறோம். லோட் ஆகுது. நம்ம சேனல் லிங்க் இங்கே எடுத்தோம் இல்லையா, இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லிங்க் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு காயின் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 141 காயின் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 114 காயின் தான் இருக்குது. ஸோ அந்த காயினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். மினிமம் எவ்வளோ காயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 91 காயின்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வந்து 114 காயின் இருக்குது இல்லையா, ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 114 காயினே வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி கிளிக் லிமிட். ஒரு நாளைக்கு உன் வீடியோ இத்தனை பேர் தான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அது வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி ஒரு நாளைக்கு இந்த 100 பேர் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் அதை டிசேபிளே எல்லாம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி டுடே கிளிக், இன்றைக்கி வந்து இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. அதுவும் டிசேபிளே இருக்கட்டும். சரிங்களா? உங்கள் வீடியோவை கேர்ள்ஸ் மட்டும் பார்த்தா மட்டும் போதும், வேறு யாரும் எனக்கு பார்க்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மென்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இங்கே ஆல் ஜெண்டர்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, மென்ஸ் உமன் இருக்குது. உங்களுக்கு வந்து மென்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னா மென்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஆளே வச்சுக்கோங்க, அப்போ தான் நிறையா வரும். மென்ஸ்னால் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஆள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் உமன்ஸ் வீடியோ மட்டும் தான் இது அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஆல் கண்ட்ரியே வைங்க, செலக்ட் கண்ட்ரி வேண்டாம், ஆல் கண்ட்ரியே இருக்கட்டும்.
அப்படின்னா எல்லா நாட்டிலேருந்தும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்போது ஆட் பேஜ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஆட் பேஜ் கொடுத்தோடனே அப்படி வந்துருமா, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் வந்த மாதிரி வந்துடும். இப்போது நம்ம போட்டது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுதா இல்லையான்னு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா மை பேஜஸ் அப்படின்னு 2வதாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லோட் ஆகிட்டு அப்படியே வந்துடும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டைட்டிலு, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸிங் நம்ம இது சேனலு, அடுத்து டோட்டல் எக்ஸ்சேஞ்சு, டோட்டல் வியூஸு, இங்கே பாருங்கள் எனேபிள்டு, எடிட்டு எல்லாமே இருக்குது. சரிங்களா, இத்தனை 104 பாயிண்ட்ஸ் ஏறும், எத்தனை ஏறுதுன்னு மொத்தத்தையும் இங்கேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா, நம்ம பேஜில் இங்கேயே கொடுத்துருவாங்க, மொத்தத்தையும் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும், சாரி. இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கினா லென்த்தாக பார்க்குறது தப்பு இல்லை. அதனால் இந்த வீடியோவை பறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யூடியூபராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நம்ம சேனல் ப்ரொமோஷன் பண்ணால் பெய்டு தான். உங்களுக்கு வாட்ச் ஆர்ஸ், வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா பெய்டு ப்ரொமோஷன் இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.